அதை வந்து இந்த மீடியாக்கள் பூம் பண்றது. உங்க ரியல் லைஃப்ல எத்தனை முஸ்லீம்களை எப்படி நீங்க பாத்துருக்கீங்க? நான் அந்த மாதிரி ரொம்ப கம்மியா தான் பாத்துருக்கேன். நிறைய பேர் வாதம் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசுவாங்க, பட் என் கூட மத்த நேரத்துல சாதாரணமா தான் பழகுவாங்க. அவங்க என்கிட்ட வித்தியாசம் எல்லாம் காட்டுறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எல்லா மதங்களையும் இருக்கிற மாதிரி இஸ்லாத்துலயும் இருக்கிறாங்க. அவங்களை வந்து சரியா ஒரு கைடன்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணும், இல்ல தவறான நடவடிக்கைகள் ஈடுபட்டா அவங்களுக்கான சரியான தண்டனைகளும் கொடுக்கப்படணும். அதுதான் இங்க சொல்ல முடியும். அவங்க திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நான் முஸ்லீம் சொல்றோம்ல, போய் குரான் ஹதீஸ் படிச்சு தெரிஞ்சுக்கணும். இவங்கள்கிட்டே அதை தான் சொல்லணும். ஒழுங்கா போய் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, குரான் என்ன சொல்லுது, யார் ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்வாரோ ஒரு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவர் போன்றவர் ஆவார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ குரான் வந்து பேசிக்காவே நீங்க யாரையுமே ஒருத்தனை கொண்டுட்டாலே நீ ஹோல் ஹியூமனிட்டியே காலி பண்ணிட்டேன்னு அர்த்தம். அவங்கள கொலை செய்யறதுக்கு ஒரு நியாயமான காரணிகள் இருக்கணும். அதை ஒரு அரசாங்கம் பண்ணணும், அது ஒரு குற்ற செயலுக்கான தண்டனைகளா இருக்கணும், அது ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்து மேல போரிடுறதுக்கான சூழல்களா இப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது. ரோட்ல போற இவனா பார்த்துக்கிட்டு இவனா போய் இதை பண்றேன்றப்ப அது ஒரு சட்ட ஒழுங்கையும் கெடுக்கும். இவங்களும் நாளைக்கு மறுமையில இறைவன் முன்னாடியும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஓகே, ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிருக்கீங்க. அது எப்படி பாசிபிளா இருக்கும்? அது மாதிரி ஒரு ரிலிஜன் யாராவது நேசிப்பாங்களா? அது அப்படி வந்து உண்மையில இஸ்லாம் இப்படி இருந்தா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, உலகத்திலே அதிகமாக சீக்கிரமாக வளரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் வளரவே வளராது முதல்ல. ஸோ இது வந்து சில மிஸ்கைடஸ் பர்சன் வந்து பண்றாங்க. ஓகே, பட் அது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சரலாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கனெக்டடா இருக்கிறது வந்து இஸ்லாம் மார்க்கம். அது கூட இருக்க மசூதிகளா இருக்கட்டும், அங்க வந்து போறவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது தவறா பேசுறாங்க அப்படின்னா இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா அதை வந்து எதிர்க்கிறாங்களா, அவங்க கன்வின்ஸ் பண்றாங்களா? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஏன்னா நல்லதெல்லாம் கண்ணு தெரியாது, அதனால தான் கேக்குறேன். இப்படி பேசினா நீங்க லீகலாவே நடமாட முடியாது. உங்களுக்கு புரியுதா? புரியுது. அப்ப அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி பேசுறவங்க எப்படி விடுவாங்க? ஒருத்தர் மேடை ஏறி சும்மா வளரிட்டாருனாலும் அவர் ஆக்ஷன் தான் எடுக்க பார்ப்பாங்க. அப்படி என்ன ஆகுறதே ஒரு முள்ள இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். வேணா ஒரு ஹிடன் ஏஜென்டாவா வேணா மூவ் ஆகலாம். வெளிப்படையா இப்படி பேசிட்டு வெட்டுவோம் குத்துவோம்லாம் யாருனாலுமே எந்த சித்தாந்தம் பேசுறவங்கனாலையும் செயல்பட முடியாது. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசி ஆக வேண்டிய சூழல் இருக்குது. ஒருத்தன் வந்து போதை மருந்து விற்று மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் பீட்டராக இருந்தானா அது கண்டுக்கப்படுறதில்ல. நான் ரொம்ப நல்லவனாலாம் பேசல, இந்த ஊரில் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமை வந்து சொல்கிறேன் சரியா. ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அவன் வந்து இந்துவாக இருந்தானா அந்த இந்துலாம் வந்து தெரியாது, அவன் வந்து போதை பொருள் கடத்துறான். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் கிங் பின்னா வந்து மாற்றாரு. அவரை சுற்றி நிறைய நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதோட முடிவுக்கு நம்ம போக தேவையில்லை. ஆனால் எல்லாரோட தாக்குதலும் டேரெக்டாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்க மார்க்கம் வந்து இதை தான் வந்து சொல்லிச்சா, போதை பொருள் தான் விற்க சொல்லிச்சா அப்படிங்கிற கேள்விகள் வந்து உடனே கேட்கறதுக்கு விரல்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வர்றப்போ சோ இஸ்லாமியர்களா இல்ல நீங்க உங்கள மாதிரி வந்து இஸ்லாமிய யூடியூப்ல பேசிட்டு இருக்க நபர்லாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க வந்து பாத்தீங்க? முதல்ல எப்பவுமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவா தான் பேசுவோம். அப்படி அவங்க கேட்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உண்மையிலேயே ஆமா, இஸ்லாம்ன்ற ஒரு புனிதமான வேதத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இஸ்லாமியர் இப்படி பண்ண முடியும்? அப்போ மார்க் இதை தான் சொல்லி தந்துச்சானா, ஆக்சுவலாக ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான், ஸ்கூலில் ஏதாவது சொல்லி தந்தாங்க, கேட்க தானே செய்வாங்க. ஸோ அந்த கேள்வியை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கேள்விக்குள்ள இன்னும் ஆழமாக போங்க, அந்த ஸ்கூல் அப்படி சொல்லி தரல. அதையே சேர்த்து சொல்கிறோம், இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தவறான ஸ்டூடெண்டாக இருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கூல் சிலபஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் மது அருந்துறாங்களோ, அதை பருக கொடுக்குறாங்களோ, அதுக்கு வந்து அந்த அந்த மதுவை சுமந்துக்கிட்டு வராங்களோ, அதை வந்துட்டு விற்கிறதுக்கு உதவி செய்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் பாவத்தில் சமம். 7 டெட்லி சின்ஸ்ல ஒன்று இந்த போதை வஸ்துக்களை மக்கள் மத்தியில் புழங்க விடுறது, அருந்துறதெல்லாம் வரும்போது இஸ்லாம் வந்தப்ப இஸ்லாம் மதுவை இந்த கஞ்சா இந்த போதையெல்லாம் எவ்வளவு தடுக்குதுன்றத நீங்க குர்ஆன் ஹதீஸ் சிம்பிளா போய் பார்த்தாலே தெரியும். மேலோட்டமாவே இருக்கும். ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்ல, பேசிக்காவே இருக்கு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி அதுல ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதை எப்படி ஒரு முஸ்லீம் பண்ண முடியும்? ஸோ அப்படி ஒருத்தர் பண்றவங்க கண்டிப்பா வந்து இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. இஸ்லாம் இதை ஆதரிக்கல. அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா தண்டனை கொடுக்க முடியுமோ முதல்ல கொடுங்க, உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் அப்படின்றதான் சொன்னாங்க. ஓகே, இந்த ராபின்ஹுட் ஸ்டோரி வந்து எப்பவுமே எல்லா கல்ச்சர்லயும் ஒன்று இருக்கும். இது மதம் தாண்டி நான் கேட்கறேன்.